இன்ஜினோட எடுத்தா பார்சல் எடுக்குதாங்க. ஊரை வீடியோ எடுக்க போகிறாங்க, 2 பேரும் ஓடுறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். சில வேலை வீடியோ ஓடுவாங்க. பணக்கார ஊர் ஊருக்கு ஒரு சண்டை ஏற்படுத்துறது. யாழ்ப்பாணத்தில் பணக்கார ஊர், இங்குதான் மேல் மாடி வீடுகள் அதிகம். கண்ணை கொண்டு வந்தேன்னா நான் வீட்டில் நேரை கொடுத்து நீங்கள் அப்படி போடுறது நான் நேராக நேரம் தான் கிடக்குறேன். இந்த பைக்கும் போடுவோம். அதை கலட்டியனுங்க தேவையான எல்லாத்தையும் கலட்டியனுங்க. கலட்டுறது பெரிய போராட்டமாக தான் இருக்கு. சம்பவம் என்னென்னா அதே சம்பவம் தான் நடந்திருக்கு. கோவிந்தா இனி பார்ட்ஸுக்கு நாங்கள் அலையணும். இதெல்லாம் சின்ன வேலை. நான் அந்த நேரமெல்லாம் கலட்டிடுவேன்னா நான் இப்போ இதை தான் நாங்கள் தேடி நாங்கள் என்ன சம்பவம்னா இதே கலட்டேக்க உடைச்சிட்டு எல்லாமே சரி வந்துட்டு ராசாத்தி வரப்போதுண்டு. ஆனால் சோகமான விஷயம் என்ன ராசாத்தி வரையில. எனக்கு இதுக்கு பிறகு மனம் சரியாக கவலையாயிடுது. இதுக்கு பிறகு அந்த வேலை நடக்கும், இது சரிப்பட்டு வரும் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போது மனசுகளை என்ன நினச்சி கொண்டிருக்கிறீங்க? இவன் போட்டி தான் நினைக்க போகிறாங்க. பார்ட்ஸ் வந்துட்டு கொண்டா நாளைக்கு விடியல இப்போ போட்டுட்டாங்க. நீ ஒன்றுமே செய்யலாது. ராசாத்திய வேண்ட கையில் ஒருப்பு ஒப்படைச்சிட்டு வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளி கராஜிலே தொடங்குது. நினைப்பீங்கள் இவங்க சம்பவம் இந்த பழைய வாகனத்தோண்ட வேண்டிட்டு அதுக்கு செய்கிறதெல்லாம் காட்டுறாங்கண்டு. உங்களுக்குமே பிரயோசனமாக இருக்கும். அதோட நாங்கள் என்னென்ன விஷயம் உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பயந்து கொண்டிருக்கோம். என்னண்ணா ஓடுறீங்க? சரியான வெக்கையாக இருக்கா. இந்த வெக்கைகளையும் ஒரு சந்தோஷமான செய்தியும் ஒன்று சொல்ல போகிறோம், ஒரு கவலையான செய்தியும் ஒன்று சொல்ல போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே கராஜில் நின்று சந்தோஷமான செய்தி என்னென்னா இல்லை, அது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்திருக்கணும். இந்த அந்த கலர் படான்னு சொன்னது தானே, அது ஒட்டி ஒரு மாதிரி கலட்டிட்டோம். ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்கேன். இதில் எல்லாம் கரல்லாம் பிடிச்சி இந்த த்ரெட் இருக்குல்ல, இதில் கடலை மாட்டேன்ட்டு பிறகு அவன் இந்த திறமையால் இதில் ஒட்டி கிட்டி ஏதோ ஒரு சம்பவம் செய்து கலட்டிட்டோம். இது என்ன பொருள்னா ரேடியேட்டர்லேருந்து ஹெட்டுக்கு தண்ணி போகிற அந்த மவுண்ட்டும் அந்த மவுண்ட் தான். அந்த மவுண்ட் தேடினாங்க. அடுத்தது என்ன சம்பவம்னா இதுக்கு பார்ட்ஸ் தர்ற சம்பவம். அப்போ ஏற்கனவே உடைஞ்ச பார்ட்ஸ் இருக்குது தானே, அதை வச்சு கொண்டு நாங்கள் தேடினாங்க. அப்போ ஒரு இடத்துல இருக்காம். அந்த பார்ட்ஸை நாங்கள் இன்றைக்கு போய் கலட்ட போகிறோம். இந்த ஆள் வருதா தேவையான ஆள் வருந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த பார்ட்ஸை கலட்டுறது அடுத்த பெரிய ஒரு டாஸ்க். அதை உடையாமல் கலட்டினோம்னா தான் இதுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி தொடர்ந்துமே கராச்சி தான் இருக்கும். கொழும்பு அங்காள பக்கம் தான் தேட வேண்டி இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் அன்னையாக்களோட போய் அந்த பார்ட்ஸை கலெக்டராக முயற்சி செய்ய போகிறோம். இவையல் சரியா இவையல் நாங்கள் ரோல்ஸுகள் சோடாக்கள் வேண்டி கொடுத்தா குடிக்க மாட்டேனா இங்கே கேட்டால் இல்லை நாங்கள் குடிக்க மாட்டோம். இது குடிக்க மாட்டேனா. இப்போ நீங்கள் கடை சாமான ஒன்றும் குடிக்கிறதில்ல, கொள்றதில்ல, மச்சம் சாப்பிட்றதில்ல சொன்னீங்க. சொல்லுங்க. இவர்கிட்ட அழகு காரணம் அதுதான். இவர் ஒரு சோடாக்கள் வேண்டி வச்சா குடிக்க மாட்டோம். அப்போ ஜூஸ் தான் குடிப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் விரைக்க ஜூஸ் வேண்டிட்டு வருவோமே. ஏதோ சின்ன இன்ஜினை பிரித்து விளையாடுறீங்கன்னு. சரி, எங்களுடைய கலட்டிட்டீங்க, அது பெரிய சந்தோஷம். சொன்னா செய்வீங்க. இப்போ என்ன சம்பவம் வேண்டாம், இதுக்கு பார்ட்ஸ் கலட்டுறது தான் பெரிய வேலை. இதே மாதிரி முழு இன்ஜின் ஒன்று அங்கே கலட்டி வச்சுக்கணும். அந்த இன்ஜின்லேருந்து கலட்டி கொண்டு போங்கன்ட்டு சொன்னவ கனகடத்தில் தேடினாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கிடந்தது. இந்த பாருங்க இதில் தான் நாங்கள் முதல் காட்டினாங்க. இதுதான் அந்த கலட்டை இல்லாமல் கிடந்துண்டு. ஆனால் இப்போ கலட்டினா நீ இந்த த்ரெட்டில் எடுத்துகிட்டு பூட்டிட்டு ஜாயிண்ட்டை போட்டு விட்டோம்டா சரி, அவ்வளோதான் வேலை. பாருங்க இவ்வளோ நாளும் ராசாத்தி இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அந்த பார்ட்ஸ் எடுத்து பூட்டிட்டோம்டா சக்ஸஸ். அது நல்ல மாதிரி நடக்குதா என்ன வேறு நடக்குதுன்ட்டு பாப்போம். சந்தோஷமாக முடியுமென்ட்டு நம்புவோம். வலிக்கணும் வாங்க பொருள் ஆயுதங்களை தூக்குங்க.
அந்த அன்னையாக்கள் சொல்லணும் உண்மையிலேயே நன்றி. என்னென்னு சொன்னால் எல்லா கராஜ்காரனும் இப்படி வந்து நின்று செய்ய மாட்டினோம். இப்படி ஒரு அன்பான இப்படி அன்பான பண்பான அன்னையாக்களை சண்டி வெள்ளையா இருக்கிறாங்க போய் சொல்ல மாட்டோம். சரி முடிச்சு போட்டு தான் நல்ல அடி மிஞ்சா கூட அவனை வச்சு என்ன செய்ய போறீங்க? போயிட்டு வரோம்பா. சரி அகிலன் நாங்கள் ரெண்டு ஆட்டையை போட்டு கொண்டு போக போகிறோம். இந்த காரை கேட்டு ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தேன் ஐயா, உங்களுக்கு அடித்தவே இல்லை. சரி வெகு விரைவில் அடிப்பினோம், தொடர் விளக்கம் போட்டு விட்றோம். இந்த கார் விற்பனைக்கு வேணுமெண்டா கீழே ஒரு தொடர்பிலை இலக்கம் போடுவேன், அதை தொடர்பு கொள்ளுங்க. சரி நாங்கள் ஏசி ஃபுல் ஏசி ஐயா, ஓட வலிக்கிட்டா ஃபுல் ஏசி. சரியா ஏசி ஐயா பாருங்க, ஃபுல் ஏசி. ஒரு இடத்துல ரெண்டாப்பல வெக்கையா இருக்கு, ஓட ஏசி. அதான் நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறதில்ல, ஓடி தெரியல. இப்போ உங்களுக்கு வெக்கை அடிக்குதா இல்லையா? சுட இருக்கா என்னண்டா கேமரா விட்டு கதைக்கிறீங்க? ஃபுல் கூல் வருது. ஊரை வீடியோ எடுக்க போகிறாங்க, 2 பேரும் ஓடுறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். சில வேலை வீடியோ ஓடுவாங்க, பணக்கார ஊர். சத்தம் போடாமல் நசக்கிடாமல் ஒரு பைக்கில் திரிவாங்க. கேமராவை எடுத்து பிடிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு ஊருக்கு சண்டை ஏற்படுத்துறது. யாழ்ப்பாணத்தில் பணக்கார ஊர், இங்குதான் மேல் மாடி வீடுகள் அதிகம், வசதியானவர்கள் வலிக்கும் ஊர் ரெண்டு போட்டு சண்டையை மூட்டிடுவாங்க. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சாங்க. அகிலண்ணா இந்த கலட்டிடுவோமா? கலட்டிட்டு இன்றைக்கே பூட்டுறோம், நாளைக்கு எடுக்கிறோம், ராசாத்தியை பார்க்குறோம். சரி எனக்கு பாஸ்போர்ட்டும் எடுத்தாச்சு, வெளிநாடு போகிறதுக்கு முன்னால் ராசாத்தியில் போகணும். போய் சம்பவ இடத்துக்கு வந்துட்டோம். இது யாழ்ப்பாணம் அரசடி வீதியில் இருக்கிற இது. போன முறை நாங்கள் பார்த்துட்டு போனாங்க. எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா இந்த பழைய பொருட்களும் அண்ணா வணக்கம். ஓ அதான் இந்த அடித்த நான் உனக்கு இந்த இதில் பார்ட்ஸ் ஒன்று கிடக்கு, அந்த இது. ஓ அதே இன்ஜின் தான். ஓ அதான் நான் ஆளோட வந்தேன். இதில் ஒரு இன்ஜின் ஒன்று கிடந்தது. அந்த இதுதான் அந்த இது, இந்த கோஸ் அந்த துண்டா அந்த இந்த பொம்மை கண்ட அந்த வேலை கண்ட இந்த இதை கலட்டுங்க. இது ST23 தானே? எங்கன இன்ஜினா? எங்கன இன்ஜினோட எடுத்தா பார்ட்ஸ் எடுக்குதா? ஒரு கண்டிஷன்ல இருக்கு. என்னண்ணா கொஞ்சம் ஆனா சேம் இதுதான், அளவு சேம். கொஞ்சம் வித்தியாசம் பேர் ஒரு மாடலுக்கு. பாக்ஸ் ஒன்று மட்டும் தெரியல, 3 பாக்ஸ் பெரிய கண்ணை கொண்டு வந்தேன்னா நான் வீட்டில் நேராக கொடுத்து விட்டேன். நீங்கள் அப்படி போடுறதே கொடுங்க. நான் நேராக இவர்கள் நேராக தான் கிடக்குறேன். பாக்ஸ் தான் வேணும் போல. பாக்ஸை போட்டால் அது போடலாம் நேராக. கொஞ்சம் சிக்கலாம் என்ன இன்னும் கொஞ்சம் இருக்கு, நமக்கு ஏதாவது உள்ள தட்டி இறக்கி போட்டு ஏதாவது என்ன சம்பவம்டா இது. இருக்கிற இடம் இப்போ வெளியில் இருந்தாலும் தூக்கி எடுத்துடலாம், மட்டுமட்டான ஒரு இடத்துல இருக்குது. இப்போ போட்டு கலட்டுறது சிக்க. 13ஆம் நம்பர் சாவி தான் கிடக்குண்ணா. 13 14 இதெல்லாம் சின்ன வேலை. நான் அந்த நேரமெல்லாம் கலட்டிடுவேன்னா நான் இப்போ உண்மையிலேயே கராஜ் வேலையெல்லாம் மேசன் வேலையெல்லாம்
செத்துருவோம். என்னண்ணா? இந்த பைப்பும் பண்ணுவோம். ஓ அதை கலட்டியானுங்க தேவையான எல்லாத்தையும் கலட்டியானுங்க. இப்போ என்ன சம்பவம்னா வந்து கனகாலமாக வந்து எண்ணெயல் தண்ணியல் படாமல் ஒரே இதில் இருக்கிறதாங்க. அப்போ திரட்டுகள் வந்து இறுகிடும். எப்படியுமே அந்த கரல் பிடிச்சி ஒட்டக்கிட்ட பார்க்கும். அதான் அதை கலட்டி எடுக்கிறது வந்து பெரிய சிக்கல். முதல்ல எண்ணெய் அடித்து இதெல்லாம் அடித்து அதை செய்திருக்கணும். ஆனால் இல்லை, உடனே கலட்டுறேன்டா கஷ்டம். கலட்டு படுமென்ற நம்பிக்கை இருக்குது. என்னடா கைவிடாது ராசாத்திக்கு அது தேவை. கலட்டி முடிப்போம். கடும் போராட்டத்துக்கு பிறகு கலட்டி கொண்டிருக்கிறோம். போராட்டத்துக்கு பிறகு இல்லை, கலட்டுறது பெரிய போராட்டமாக தான் இருக்குது. கலர் தான் சம்பவம் என்னடா வந்து அதே சம்பவம் தான் நடந்திருக்கு. இப்போ ஆணி குறைச்சிது என்ன இது செந்திருக்காது. இப்படிதான் இவற்றையும் விதாண்டு உடையும் பார்த்து ஆணிக்கே உடைச்சு அங்கே துண்டுக்கே உடைச்சிட்டு அந்த மேல கிடக்காது. நீ கலட்டலாம், நீ வெல் பண்ணி கலட்டலாம், ஹீட் பண்ணி போட்டு வெல் பண்ணி கலட்டலாம். என்ன கலட்டிடா இது இப்போ இன்ஜினி கொண்டு போட்டு அதில் வச்சு தான் கலட்டி இருக்கும். அதை பண்ணிடுவோம். அப்போ பார்ட்ஸ் இப்படியே கிடந்துன்னா நான் நீ அதை ஓடி இருக்கும். அது என்ன அது முக்கியமானது. கோவிந்தா கோவிந்தா, இனி பார்ட்ஸுக்கு நாங்கள் அலையணும். வேறு எங்கே எடுக்கலாமண்ணா? இது புது பார்ட்ஸ் வராதா? புதுசு வேறையே வேறு. அந்த அந்த செத்து போச்சு. அப்போ இல்லாட்டி அவன்கிட்ட பார்த்துருக்குறேன். அந்த செத்த கூட அந்த நிமிஷம் அந்த இருக்கிறான் கலட்டிருக்கான். கூடுதலாக இங்கே வந்து இந்த டொயாட்டோ அந்த கொழும்பு பக்கம் தான் பார்க்கணும். பெற்று உங்கள்கிட்ட இதாண்டு போட்டு இந்த கட்டத்தில் ஒட்டினபடியே தான் அப்படி வந்தது. இல்லையாண்டா அதுவும் வராது. இங்கே எல்லாத்தையும் காட்டோடும். என்ன இதை தான் நாங்கள் தேடி வந்து நாங்கள் என்ன சம்பவம்னா வந்து இதையும் வந்து கலட்டேக்க உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே தண்ணி விடுறபடியாக வந்து இதாகிட்டு இந்த கோர்ஸும் வந்து தேவை எங்களுக்கு. அதனால் சாம்பிளுக்கு கொண்டு போவோம்ன்ற அண்ணா வந்து தந்து விட்டவர், நன்றி. அதோட நீங்கள் அம்பாள் இங்கால வந்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து விலைக்கு தான் இருக்கு. ஆனால் இது என்ன சாமான்? என்ன அதில் நிற்கிற எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்கா சொல்லி விடுங்களா? பிஸியா? சரி, ஓகே ஓகே ஓகேண்ணா, சரி நன்றி. அதான் இங்கே பாருங்க இந்த வாகனங்கள் எல்லாமே காட்டாங்கண்ணா. ரைட், இப்போ நாங்கள் இதை கொண்டு கடையலாமான்ட்டு ஒரு லேத்தில் கேட்க போகிறோம். இது வந்து அலுமினியத்தில் இருக்கிறபடியாக வந்து இது வாக்கணும். அதை விட இந்த நட்டு இருக்குல்லோ, இந்த நட்டையும் வந்து கடையலாமான்ட்டு கேட்போம். இல்லாட்டி ராசாதி கராஜில் நிற்கணும். உடைச்சி விட்டீங்களேயா? இல்லை, இதில் வந்து உள்ள எல்லாமே வந்து இதாகிட்டு. அலுமினியம் என்ன வந்தபடியா சிக்கல் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் தரவழி இழுத்துருந்தோம். நீங்கள் இல்லை அது சிக்கல் இல்லை, இதே இல்லை. ஓகே, இப்போ ஆகல் நினைப்பிடம் தானே கரெக்டு. நீங்கள் அதுதான் யோசிச்சிங்க, உடைச்சா சிக்கலாம் உண்டு. ஒரு சிக்கலும் இல்லை. சந்தர்ப்பம் கூட. ஓ, அதுதான் பழைய வாகனங்கள்லானே. இப்போ என்ன செய்வோம்? இப்போ இதை வச்சு என்ன செய்வோம்? ஒரு வடை சுடுவோன்றார் பாருங்க. இதெல்லாம் போடுவோம் நாங்கள். இதை கிடையெல்லாம் மோல் செய்யறதுக்கான போகணும். எங்கே போகணும்? கொண்டு போவோம். போட்டை கழிச்சிட்டாங்க. அவன்கிட்ட கொடுத்து இப்படி வெட்டி தாண்டுக்க போகும். ஏதாவது கொழும்புக்கு போவோம் டிக்கெட்டை போட்டு. அதான் போகணும். இங்கே கொண்டு போனாலே சரி கொழும்புக்கு எடுத்துட்டு வாங்க. அப்போ ஆணியை முதல் கடையை கொடுப்போம் அவன்கிட்ட இல்லத்துல. என்னப்பா ஆணியை கடையை கொடுப்போம். வெள்ளி இரும்பில் கடையை கொடுப்போம். வெள்ளி இரும்பில் உட்காது. இதையும் பார்க்கலாம் வேண்டாம், இதையும் பார்த்து விடுவோம். இன்றைக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தேன். நான் இன்றைக்கு எல்லாமே சரி வந்துட்டு
ராசாத்தி வரப்போகுதுண்டு. ஆனால் சோகமான விஷயம் என்னது, ராசாத்தி வரையில. நித்தான் அடுத்த பெரிய டாஸ்க் ஒன்று இருக்குது. அதுக்கு பொருள் தேடி பிடிக்கணும், தேடி பிடிச்சி அப்படி இல்லாட்டி சரி கட்டி ஏதாவது ஒன்று போடணும். அது மட்டும் கராச்சியில் தான் நிற்க போகுது ராசாத்தி. கவலையாக இருக்குண்ணா. இதெல்லாம் போடுவேன் நாங்கள், இதை கிடையெல்லாம் மோல் செய்யறதுக்கான போகணும். எங்கே போகணும்? கொண்டு போவோம். வாட்டை காய்ச்சிட்டாங்க, அவன்கிட்ட கொடுத்து கொண்டு வெட்டி தாண்டுக்க போகும். ஏதாவது கொழும்புக்கு போவோம் டிக்கெட்டை போட்டு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்தது. ஆனால் என்னென்னா எனக்கு இதுக்கு பிறகு மனம் சரியாக கவலையாயிடுது. இதுக்கு பிறகு அந்த வேலை நடக்கும், இது சரிப்பட்டு வரும் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை. கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு இங்கே தான் இருக்க போது போல் ராசாத்தி. பாப்பம் இன்றைக்கு அந்த பார்ட்ஸ் இருக்குதானே, இதை வந்து கொழும்பில் அனுப்பி இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு கேட்போம். அனுப்பி சிவான் இருக்கார், சிவானுக்கு அனுப்பி விட்டவருக்கு பாருங்க கொழும்பில் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா. அப்படி இல்லாட்டி கஷ்டம்தான், நேரடியாக நாங்கள் போகணும். முதல் நாள் ராசாத்தியை கொண்டு போய் அதுக்கான பார்சல் பார்க்கலாம். நான் இப்போ என்ன சம்பவம் உண்டா வந்து அது போய்க்குதா பார்ட்ஸ் வந்துட்டு கொண்டா அண்ணா. நாளைக்கு விடியல இப்போ போட்டுத்தாங்க பார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் சாமான் வந்தோடனே விலையேற்றுறீங்க பாருங்க. காதல் வளர்த்தேன் பாட்டு கேட்டுக்கொண்டு. அண்ணா அண்ணா பூட்டி விடுங்க அண்ணா. அண்ணா பூட்டி விடுங்க அண்ணாம்மா, பூட்டி விடுங்க. வாங்க அண்ணா, வாங்க அண்ணா. என்ன கலந்துட்டு உடைச்சிட்டு அது அதுவும் ஏற்கனவே உள்ள இதா போயிட்டு என்ன கரம் பிடிச்சி அதுவும் கரம் இல்ல ஆணி உடைஞ்சு போச்சோ இல்லாட்டி கண்ணால போட்டு பிடிச்சினீங்களா? இதுக்கு இன்லைன் மேம் கீழடாக்கு அதுக்கே மேலடாக்கு அது வேற நேராக கிடக்கு. அது வேற மாடல் போல. ஆனால் சரி பார்ட் சரியாக இருந்தது, பார்ட் சரியாக இருந்தது ஐயா. அது இது 22, அது 23. சும்மா சொல்லாத இங்கும் அது எல்லாரும் நம்புறாரு இல்லை உடைச்சிட்டு. ப்ரொஃபஷனல் வேலைக்காரன் நினைப்புறோம் நாங்களாங்க. இல்லை அது இல்லை, அவர் எந்த வேலைக்காரர் இருந்தாலும் சாமான் சரியாக இருக்கணும். என்ன சரி இப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்கள் என்ன நம்ம என்ன இப்போ மனசுகளை என்ன நினச்சி கொண்டிருக்கிறீங்க? இவன் போட்டி தான் நினைக்க போகிறாங்கதான். இல்லை இது அது உடைச்சிச்சு. சம்பவம் என்னடா வந்து பார்ட்ஸ் தேடி எடுத்து வர்றானுங்களுக்கு பூட்டி விட போறாரு. நாங்கள் ராசாத்தி இவர்கிட்ட ஒன்றும் தேவையில்லை, இதெல்லாம் கலட்டி இறங்கி போட்டு பட்டியை போட்டு 4 சில்லுக்கு 4 மோட்டரை போட்டு பட்டியில் ஓடுவோம். ஃபுல்லாக கரண்டில் அனுப்பாட்ட போகிறாங்களாம். சோலார் தேவை வீட்டை சார்ஜ் போடுறதுனாலும் வேணா கொண்டே போடணும். சரியா? அது மட்டும் இது மின்வெட்டு வேற போதாம். ஏற்கனவே வந்து கூட்டிட்டாங்க, பெட்ரோலியம் ப்ரைஸ் கூட்டிட்டாங்களே இல்லை இதுக்கு. எப்போ இன்றைக்கு 3 வருஷம் மட்டும் வீதம் கூட்டியிருக்காங்க. அப்போ பழைய இது நாங்கள் கட்டாடி இனி வேறு ரீடிங் தானே ஏப்ரல். அப்போ என்ன சம்பவம் பண்ணா? அப்போ முதல்ல போய் பில்லை பார்க்கணும். இப்போ கரண்ட் வந்து இரவில் நிப்பாட்டுற மாதிரி ஒரு கதை ஒன்று வருது அடுத்த மாதத்துல. 6லேருந்து 10க்குள்ள 1 மணித்தியாலத்துக்கு 1 மணித்தியாலம் ஒரு இதில் நிப்பாட்ட போகிறாங்களாம். கதைக்கிறாங்க, ஒஃபிஷியல் இல்லை. நீங்கள் நம்பிட்டீங்களா நாங்கள் சொன்னதை? இல்லை உண்மையான உடைச்சிட்டு அதுவும் கொஞ்சம் இதாக அது அலுமினியம் உள்ள இதாக போயிட்டு அலுமினியம் இதாக போயிடுச்சு. தண்ணி விடுறதானே அதுவும் இதாகிட்டு. இப்போ எங்கடையில் இருந்ததை விட அது இன்னும் கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கு. உடைச்சிட்டு இனி ஒன்றுமே செய்யலாது. ராசாத்தியை வேண்ட கையில் ஒப்படைச்சிட்டு பார்ட்ஸுக்கு தேடுற வேலையை பார்ப்போம். வேலைக்கு சரி வரும்னு நம்புவோம். இந்த வீடியோ சந்தோஷமாக முடிப்போம் நினைச்சேன். ஆனால் இனியிலே எனக்கு கவலையாக முடியுது. சரி சந்திப்போம். சரி அந்த பார்ட்ஸ் எடுத்து ஒன்று குடுறாடே. இருந்தாலும் இன்னும் 50 மகள் கொண்டு திரும்ப உடைச்சிட்டையா உடைச்சிட்டு. Oh my God.
இதான் அந்த சம்பவம். அவர் என்ன சொன்னார் குழம்பு இல்ல இல்ல முதல்ல என்ன இது ஆணி ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்காது. இப்போ இது அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் சொல்லுங்க 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 சொல்லுங்க. வாத்து விடுவோம் மேல்மையத்தில் கொடுத்த ஒப்படைப்பீங்கன்னு தெரியல, பத்திரமா வச்சு கொள்ளுங்க. நான் விளக்கல அதுக்கிடையில வேணும் சரியாண்ணா. சரி வேலைட்ட கொடுத்துருக்கு. வேலையை வந்து கொழும்புக்கு அனுப்பி பார்ட்ஸ் வந்து பார்க்குறேன்னு இருக்கணும். அப்படியே பார்க்கணும். ஐயோ ஐயோ வேண்டவே வேண்டாம். நீங்கள் பெரிய செலவு வைக்காமல் சின்ன செலவோட முடிச்சு விடுங்க சரியா. அது சரி, நீங்கள் கலட்டிட்டீங்களே பெரிய செலவு வைக்கக்கூடாதுன்னு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட வாரதையா. நீங்கள வெள்ளியாக இருக்கிறாங்க கணக்கு செலவு வைக்க மாட்டோம். புதுசு புதுசாக சொல்கிறீங்க. சரி ஓகே பாருங்க என்ன. சரி எப்படியோ நாங்கள் இதில் எவ்வளோ பாதுகாப்பான இடம். ஆனால் என்னென்னா இந்த சோலார் எங்களுக்கு தேவைப்படும். இந்த இப்போ கரண்டுகள் எல்லாம் நிப்பாட்ட போகிறாங்களாம், அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும் இப்போவே.